எல்லாருக்கும் ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட 11 பேக் காம்போ பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நாங்கள் செய்கிற எல்லா விதமான ஸ்பைசஸ் அண்ட் பவுடர்ஸுமே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அடிட்டிவ்ஸும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணி தான் அதை நாங்கள் காய வச்சு வறுத்து பவுடர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேக்கில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் ராகி தோசா மிக்ஸ். இதில் நாங்கள் ராகியை ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சு கல் அரைச்சிட்டு அதோடு சேர்த்து பச்சை அரிசி, சோள மாவு, அப்புறம் சோயா சேர்த்து தான் இந்த பவுடர் நாங்கள் ரெடி பண்ணோம். அண்ட் அடுத்து நார்த்தங்காய் ஊறுகாய். இதில் சுத்தமாக வினிகரே இல்லாமல் வெறுமனே உப்புலேயே ஒரு 6 மாதம் நாங்கள் இந்த நார்த்தங்காவை ஊற வச்சுருந்தோம். இந்த நார்த்தங்காய் பிக்கிள் ரெசிபி வந்து நாங்கள் தனி வீடியோவாகவே போட்டிருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த வீடியோஸ் எப்படி நாங்கள் செய்கிறோன்றது தெரியும். அண்ட் இதுக்கு எங்களுக்கு நிறைய வாண்டட் இருக்குது. ஸோ நார்த்தங்காய் ஊறுகாவும் இந்த பேக்கில். நெக்ஸ்ட்டு கொள்ளு ரசப்பொடி. இதுக்கு நாங்கள் கொள்ளை வந்து ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு காய வச்சுருந்தோம். அதோடு சேர்த்து பெப்பர், சீரகம், கடுகு, தனியா, கடலப்பருப்பு, தோரம்பருப்பு, இடித்து காய வச்சுருந்த பூண்டு, காஞ்ச கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம், சில்லிஸ், பெருங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள் அண்ட் கல்லுப்பு. இதை வச்சு தான் நாங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணோம். அடுத்து வந்து கருவேப்பிலை பொடி. இதுக்கு காஞ்ச கருவேப்பிலை, உளுந்து, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகு, சீரகம், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, சில்லிஸ், உப்பு, பெருங்காயம், மஞ்சள், கடுகு, அப்புறம் காஞ்ச பூண்டு, இதோடு சேர்த்து புளி அண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நல்லெண்ணெயில் தான் இதை வறுத்து நாங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணியிருந்தோம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது சத்து மாவு. இதுக்கு கருப்பு கவனி அரிசி, அப்புறம் குதிரைவாலி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு உளுந்து, சாம அரிசி அண்ட் பச்சை அரிசி, இது எல்லாத்தையுமே நாங்கள் ஊற வச்சு காய வச்சு திரிச்சிருந்தோம். அதோடு சேர்த்து முந்திரி, சுக்கு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் பொடிச்சு தான் நாங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து அரிசி புட்டு மாவு, அப்புறம் குழம்பு மசாலா, அப்புறம் இட்லி பொடியும் சேம் அஸ் கருவேப்பிலை பொடி தான். அதோட நாங்கள் வந்து அடமாங்காய். இந்த அடமாங்காவுமே இது வந்து குளிர்காலன்றதால வெயில் காலத்துலேயே நாங்கள் வந்து இதை உப்பு வச்சு நல்லா ஊற வச்சு காய வச்சிட்டோம். அடுத்து சிக்கன் 65 மசாலா. இதுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி லீவ்ஸு, ஸ்டார் அனைஸ், ஜாதிக்காய், கல்பாசி, ஜாதிபத்திரி, மராட்டி மூக்கு, அதோட கசகசா, சோம்பு, கலருக்கு காஷ்மீரி சில்லிஸ், தென் ட்ரைட் ஜிஞ்சர், டைட் கார்லிக், சில்லிஸு, வெந்தயம், மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், கார்ன்ஃப்ளவர்ஸ் இது எல்லாத்தையுமே வறுத்து தான் பவுட்ரு பண்ணி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து டர்மரிக் பவுடர். அண்ட் இந்த 11 பேக்ஸை தான் நாங்கள் காம்போவாக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ரேட் வந்து 525. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங்க்கு எக்ஸ்ட்ராவாக 25 rupees நீங்கள் பே பண்ணால் போதும். இந்த காம்போஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ காலோ பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.